உங்களுக்கான தேவனுடைய வார்த்தை. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். நீதிமொழிகள் 10:22. பிரியமானவர்களே, இன்றைக்கு பலவித தேவைகள் மத்தியில் உள்ள மக்கள் எப்படியாகிலும் பணத்தை, ஐஸ்வர்யத்தை ஈட்ட வேண்டும் என்று பல தகாத காரியங்களிலும், தவறான முடிவுகளும், தவறான செய்கைகளிலும் பணத்தை சேர்க்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் அதனுடைய முடிவோ மிக வேதனை கொண்டு வரக்கூடியதாய், சிக்கலை கொண்டு வரக்கூடியதாய் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். யாபேஸ் கர்த்தரை நோக்கி ஜெபித்தான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டுவதில்லை. சமாதானம், சந்தோஷம் நிறைந்திருக்கும். கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பாராக. ஆமென்.